மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் மரிஷி பத்ரிஜயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க பழனிப்பன் சாருக்கும் மற்றும் இந்த மகாவதா டீம்ல இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் மெயினா முத்த ஆசான்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புக்கு மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ். இந்த இதை நம்ம எதுக்காக நம்ம வந்து இந்த புக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மெயினா நம்மளுடைய அந்த மரண பயத்தை போக்குவதற்காக தான் மாஸ்டர்ஸ். மெயினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லைஃப்ல வந்து இந்த லைஃப் தான் நம்மளுக்கு ஒரு சாஸ்திரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்க்கிறோம், சொத்து சேர்க்கிறோம், நிறைய எப்படி சொல்றது மத்தவங்களை ஹர்ட் கூட பண்ணிட்டு இருக்கோம். நம்மள வந்து இந்த இதுல நல்ல வசதியா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் தப்பான விஷயம் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, இந்த பிறவியில வந்து ஒரு சில சர்டன் டாஸ்க்குக்காக தான் இந்த பிறவி வந்திருக்கிறோம், சில கற்றலுக்காக சில அனுபவங்களுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி வந்து ஒரு பழைய சட்டை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சிச்சுன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸை போடுறோமோ அதே மாதிரிதான் இந்த ஆன்மா என்ன பண்ணுது, அந்த உடம்பு வந்து பழசானோடனே இன்னொரு புது உடம்பை எடுத்துக்குது. இடையில வேற ஒரு பிறப்புக்கும் ஒரு இறப்புக்கும் இன்னொரு பிறப்புக்கும் இடையில டைம் இருக்கு. அங்கேயும் கற்றல்லாம் நிறைய இருக்கு, நிறைய ஆசான்மார்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த உலகத்துல நம்மளுக்கு அங்கேயும் கற்றல் இருக்கு. பெயின் இல்லை இந்த இது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மரணத்தை இல்லாத அந்த சரி மரண பயம். இப்போ ஒரு மரணம் அப்படின்னாலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், அதுவும் ஒரு ஹையர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிறவியோட அடுத்த பிறவி கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல தான் இருப்போம். ஏன்னா ஞானம் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே அந்த ஒரு நம்ம சொல்லுவோம் மனசாட்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் திருடுவாங்க. திருடுறவங்களுக்கு அவங்களுக்கு அது தப்பு தெரியாது, ஏன்னா அவங்க மனசாட்சி சொல்லாது. ஆனா நம்மள்ட்ட இப்ப நம்மளா சொல்லி நம்மள வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னா நம்ம பண்ணுவோமா? ஏன்னா சொல்லணும், மனசாட்சி சொல்ல திருடாத, திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லணும். அப்போ முந்தின பிறவில அந்த நம்ம அந்த அனுபவத்தை எல்லாம் வாங்கி வாங்கி நம்ம சப்கான்சியஸ் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த இதுல வந்து இந்த நம்மளுடைய பிரெயின் வைஸ்ல வந்து ஆத்தர் அந்த நம்மளுடைய மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் புக்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கேத்ரின் அந்த பொண்ணோட அந்த சப்கான்சியஸ் மெமரி சூப்பர் கான்சியஸ் மெமரி அதெல்லாம் டச் பண்றதுனால அந்த கிப்னோதெரப்பி கொடுக்கும் போது அதை டச் ஆகுது. டச் ஆகுறதுனால அவ வந்து வெறும் சப்கான்சியஸ் மெமரி மட்டும் இல்லாம சூப்பர் கான்சியஸ் மெமரி இன்னும் அவ என்ன செய்யறா எடுத்து நம்மளுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். ஏன்னா நிறைய இதை ரீகால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு அந்த மாதிரி கிடைக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், எதையுமே தற்செயலா நடக்கிறது கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி காரண காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு காரண காரியம் இந்த பிரெயின் வைஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தருடைய அந்த இது மாறணும் கான்செப்ட். அவர் வந்து அப்படியே பெரிய நல்ல ஒரு மனுஷன். அப்போ அவர் வந்து ஆனா சயின்ஸ் ஓரியன்டா எல்லாமே அந்த மரபு ஓரியன்டா தான் அவர் இருக்கிறாரு. அவர் மாறணும், அவருடைய அந்த வியூ மாறணும். அப்போ அவர் மூலமா ஒரு புக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அது மூலமா ஒரு கோடிக்கணக்கான பர்சன்ஸ்க்கு வந்து இந்த ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இது எல்லாமே நடக்குது. அப்போ எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டிவ் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பிறவில இருந்து அந்த நம்ம முடிச்சாம இருந்தோம்னா கண்டிப்பா அடுத்த பிறவில அது கண்டினியூ ஆகும். ஏன்னா நம்ம எப்போ பாஸ் பண்றோமோ அப்பதான் அடுத்ததுக்கு போக முடியும். மாதிரி நம்ம என்ன கத்துக்க வந்துட்டு இருக்கோமோ அதை நம்ம கத்துக்கணும். அப்போ அதனால ஒரு பற்றுலையோ எதுலையோ ஒரு உடம்பு மேலேயோ இல்ல ஒரு பொருள் மேலேயோ பற்றுல நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து எந்த இதுலயும் நம்மளால என்ன செஞ்சுக்க முடியாது, ஒரு பரிணமிக்க முடியாது. திருப்பி திருப்பி நம்ம வந்து பிறந்துட்டு இருப்போம். இதெல்லாம் நம்ம தெரியணும். மரணம்னு சொல்லாதீங்க, மரணம்ங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ங்கிறத காதுக்குள்ள கழுத்துக்குள்ள காதுல மட்டும் போட்டா போதாது, உங்களுடைய கருத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ள நம்மளுடைய மூளைக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது வந்துதான் உண்மை. நம்ம இது வந்து இதுதான், இந்த பாடி வந்து சாஸ்வதம் கிடையாது. ஆனா அந்த பாடியை நல்லா கவனிக்கணும். ஏன்னா பாடி இருந்தாதான் உயிர் இருக்கும் அப்படிங்கிறது. சோ அதனால நம்ம வந்து எல்லாம் நல்லா கவனிக்கணும், நல்லா அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், தேவையான நல்ல சாப்பாடு தரணும், எல்லாமே தான். சோ அந்த மரண பயத்தை போக்கிக்கிட்டு நம்ம வந்து ரைட்டு நம்ம இப்ப இல்லைன்னா கூட இன்னும் நிறைய நம்ம கத்துக்க போறோம், நிறைய தெரிஞ்சுக்க போறோம். நம்மள வந்து ஒரு எண்ட்லெஸ் தான், நம்ம வந்து ஒரு கடவுள் மாதிரி நம்மளும் ஒரு எண்ட்லெஸ் தான், முடிவு இல்லாதவங்க தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த புக்கை நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ். அதனால அவங்க வந்து இங்க இப்படி பிறந்தாங்க அப்படி பிறந்தாங்க அப்படி அதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு போங்க. அந்த காலகட்டத்துக்கு போய் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. 1800 கிழவி எப்படி காலகட்டத்துல அந்த நாட்டுல எப்படி இருந்துச்சு, அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர பெருசா நம்ம வந்து இதுல ஒண்ணும் புரிஞ்சுக்க போறது இல்லை. அப்போ நம்ம நிறைய பார்த்தோம். அவங்க வந்து அர்னோடா அப்படிங்கிற ஒரு பிறவில அந்த பொண்ணு பிறந்தாங்க, எலிசபெத்தா பிறந்தாங்க, அங்கங்க இறந்தாங்க. இறப்பையும் நம்ம என்ன சொல்றோம், இறந்த உடனே அப்படி மிதக்கிறேன் மிதக்கிறேன் நான் மிதக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்து எப்படி ஆகும் அப்படிங்கிறத. அப்ப இன்னொன்னு பார்த்தோம். ஒரு பிறவி இறப்பு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க. அவருடைய அந்த பொண்ணோட வாய்ஸ் டோன் எல்லாம் மாறிச்சு நம்ம பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட? என்ன சொன்னாங்கன்னா, கடவுள நோக்கி போனோம்னா என்ன வேணும்? அறிவு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொல்லுவோம், கடவுள்ங்கிறது யாருங்க மாஸ்டர்? கடவுள்ங்கிறவர் பேரறிவு. கடவுளுங்கிறவர் பேரன்பு, நித்திய அன்பு, நித்தியமான ஒரு அன்புடையவர். சோ நம்ம அப்ப அந்த மாதிரி மாறும்போது கடவுளுடைய நிலையை நம்ம அடைய போறோம். அப்ப எது மூலமா தான் நம்ம ரீச் ஆக முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஓன் வே. நீங்க பண்ற மாதிரி நான் பண்ண முடியாது. என்னோட வே தனி, உங்களுடைய வே தனி. என்னை பார்த்து நீங்க காப்பி பண்ணணும் கிடையாது, உங்களை பார்த்து நான் காப்பி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆனா இதுதான் வழி அப்படிங்கறத அவங்க மேல சொல்றாங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். அதோடதான் நம்ம பார்த்து ஸ்டாப் பண்ணோம். இப்போ வந்து என்னன்னா இவருக்கு அதெல்லாம் இவர் வந்து மறுபடியும் சொல்றேன், இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். பேசிக்கா அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், இதுல இருக்கிறவரு. ஓகே. ஆனா அவர் வந்து என்ன பண்ணிட்டே இருக்காரு? நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. எதையுமே நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாம நம்ப மாட்டேன். அவருடைய பெருவியே அந்த மாதிரி. அதனால நிறைய 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 அவர் வந்து ரிசர்ச் பண்றாரு. போன தடவை என்ன பார்த்தோம்? அவருடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன் பார்த்தோம். அவங்க அப்பா எப்படி, அவங்க அப்பா கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருக்கிறதுனால இந்த பையன் சின்ன வயசுல என்ன பண்றான்? பொறுப்பை எடுத்துக்கிறாங்க, டாக்டர் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டதுனால அவர் படிப்பு அது இதுன்னு அப்படிதான் இருந்தாங்க. சோ அவர் மூலமா அந்த ஃபேமிலி வந்து நல்லா ஒரு டெவலப்பான நிலைக்கும் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சோ இதுக்கிடையில என்ன அப்படின்னா நம்ம அந்த ஸ்கிரிப்ட் மாஸ்டர் பேசினதுதான் அந்த இடத்துல மெயினா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணோட வரலாறு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? அவளோட இறப்பு எப்படிலாம் இருந்தது பாத்தீங்களா? ஒருல வந்து தண்ணிக்குள்ள விழுந்து அந்த ஃபேமிலியோட அப்படி இறந்தாங்க. ஒரு இதுல பாத்தீங்கன்னா அந்த கொள்ள நோய் மாதிரி என்ன செஞ்சு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல, ஒரு நோய் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இதுல பாத்தீங்கன்னா தண்ணி, அதை இன்னும் கூட பார்ப்போம். தண்ணியில வந்து அந்த ப்ராப்ளம். அப்ப தண்ணி கூட குடிக்க முடியாது. பாருங்க எப்படி இறந்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த காலகட்டத்துல எல்லாம் ஒவ்வொரு இறப்பும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ சில இதுல வந்து இப்படி கூட்டா அதெல்லாம் வந்து சின்ன வயசுல இறப்பு, வலி நிறைந்தது, அது எல்லாமே தான். ஆனா ஆனா என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான். சொல்லலாம் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், ஒரு பெரிய புக்கோட ஒவ்வொரு பேஜஸ் தான் ஒவ்வொரு பிறப்பு. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. அப்போ அடுத்தடுத்த பேஜ் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? புரட்டிட்டே இருக்கோம். அப்போ இதுக்கு வந்து எண்ட்லெஸ் கிடையாது. நம்ம எப்போ எண்ட் ஆகும்? நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம நிறைய என்ன செஞ்சோம்? துளசி தளத்தில் ரொம்ப டீட்டெயில்டா நான் சொன்னேன் உங்களுக்கு. மானச புத்திரர்கள் எல்லாம் உருவாக்கணும். நிறைய 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 வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய இந்த பிறப்பு வந்து முடியும். அப்புறம் நம்ம கிரியேட்டரா மாறிடுவோம். கிரியேட்டரா மாதிரி நம்ம படைக்க ஆரம்பிப்போம். நம்ம டைரக்டா அனுபவத்தை எடுத்துக்காம நம்ம அனுப்புற அம்சாத்மா மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம அந்த அனுபவத்தை எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க மாஸ்டர்ஸ். சோ இதுதான் வந்து உண்மையான ஒரு இதுவே தவிர நம்ம வந்து இந்த உலகத்தை சார்ந்தவங்களும் இல்லாத நம்ம டெய்லி டெய்லி நம்ம சொல்லிக்கலாம். நம்ம இந்த பூலோகத்தை சார்ந்தவங்க இல்ல, மேல இருந்து இங்க அனுப்பப்பட்டவங்க. இங்க வந்து அனுபவம் தெரிஞ்ச வந்தவங்க தான். அப்போ நம்மளுக்கு இங்க வந்து பெர்மனன்ட் கிடையாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து என்ன நம்மளுக்கு எடுத்துட்டு வந்தோமோ அதை டெய்லி டெய்லி நம்ம பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு நம்ம போகணும், ஹாப்பியா போகணும். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த புக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர். அதனாலதான் நம்ம ஆன்மா ஓரியன்டட். இதுல வந்து பயமோ எதுவோ அப்படி கிடையாது. பயத்தை போக்குறது தான் இந்த புக்கு. நீங்க வந்து கேட்க 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 அதுதான் வரப்போகுது. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் எல்லாம் பேசிட்டாங்க. இவங்கெல்லாம் முடிஞ்சு அடுத்து திருப்பி மறுபடியும் அந்த இது போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து இந்த பொண்ணு வந்து இன்னொரு பிறவிக்கு போறா. அதாவது 1873 வாழ்ந்த ஒரு பிறவி. அங்கேயும் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட இது நல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே சர்வெண்டா தான் வரும். இதுல கூட சர்வெண்டா தான் வரா. ஒரு அந்த காலத்துல என்ன இருக்குது பாத்தீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அப்பவே எல்லாமே ஒயிட் கலர்ல பில்டிங் தான் சொல்றா பாருங்க. அப்போ மெயினா வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் இல்லாம அப்போ இந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் மெயினா இருந்திருக்கு. அது ஒரு பெரிய பில்டிங் இருந்திருக்கு. அது சுத்தி மரங்கள் எல்லாம் இருக்குதான். அது சுத்தி 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 குட்டி குட்டி வீடா இருக்கா பாருங்க. அப்பவே என்ன பண்ணிருக்காங்க? சர்வெண்ட்டுக்கு எல்லாம் அதுல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? சின்ன சின்ன வீடா கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு எங்க இருக்கிறா அப்படின்னா ஒரு பெரிய கிச்சன் இருக்கு. அந்த கிச்சனுக்குள்ள அந்த பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க சர்வெண்ட் தான் அந்த பொண்ணு. அவங்க ஒரு குரூப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஒரு இது வருது, உள்ளுணர்வு வருது. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா அந்த அந்த இதுவே எரிஞ்சு அந்த அரண்மனையை தீப்பிடிச்சு என்ன செஞ்சிருது? எரிஞ்சிருது. அதோட அவ வேலையும் முடிஞ்சிருது. சோ அவளே என்ன செஞ்சிடறா? ஆனா எல்லாம் அந்த மாதிரி பாருங்க. அந்த டெத் எல்லாம் பாருங்க அவங்களுக்கு வந்து ஒரு என்னங்கிறது தெரிஞ்சுக்க முன்னாடியே டெத் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் இவர் வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்காரு. 1873 வரைக்கும். 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 1873 வரைக்கும்.
அது அந்த இதுல இருந்து அந்த அபி அப்படிங்கிற மாதிரி பொண்ணு அந்த நேம்ல தான் வர அந்த பொண்ணு வந்து இன்னும் அது இன்னொன்னு வரும்போது. சோ அப்ப அங்க சொல்றா நிறைய குதிரை இருந்துச்சு, என்னென்ன இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க பாருங்க அப்பவே. சோளம், அந்த புகையிலை அப்படிலாம் அதெல்லாம் விளையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த டைம்ல வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 1888 எடுத்துட்டு வராங்க. இவ வந்து எப்படி இருக்கான்னா, நான் ஒரு ஓல்டு ட்ரெஸ் போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்து பாருங்க ஒவ்வொன்றையும் வந்து அழகா அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா இதுல வந்து இவர் சொல்றாருங்க மாஸ்டர்ஸ், இப்ப நம்ம பாக்குறோம்னா இவளுடைய பிறவி எந்த இதுலயுமே ஒரு ஃபுல் இதெல்லாம் கிடையாது. சும்மா நம்ம போய் பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்து வர மாதிரிதான். அவர் இதுல வந்து ரொம்ப அழகா வந்து நம்மளுடைய ஆத்தர் சொல்றாரு, ஒரு ஃபாஸ்டா கார் எடுத்துக்கிட்டு போய் அந்த ஒரு நல்லா ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டே அதுல வந்து நிறைய ஃபிகர் நம்ம பேஸ் எல்லாம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இவளோட இருக்கு. ஃபாஸ்டா ரீகால் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு வெளில வந்துடுறா. ஒரு மெயினா அந்த அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிலாம் இல்லாம வெவ்வேறு பிறவிக்குள்ள அப்படி அப்படி அதை மாத்தி 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 என்ன செஞ்சுட்டு இருக்கா போயிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரிதான் இவளோட ஒரு ஃபாஸ்டா தான் என்ன செய்து இருக்கு. சோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே இது தீனாமரியம் புக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்ல பாத்தீங்கன்னா அவங்க ரீகால் பண்ணுனாங்கன்னா அப்படியே அந்த பிறவி ஃபுல்லா அப்படி ஒரு என்னென்ன பண்ணுனாங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்டா ரீகால் பண்ணியிருப்பாங்க. அப்படி நான் வந்து இப்போ அந்த காலகட்டத்துக்கே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அவங்க ரீகால் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றா, தெரப்பி தானே போட்டிருக்காங்க, இன்னும் தெரப்பிங்கிறதுனால சட்டு சட்டுன்னு அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்துடுறா. அப்புறம் இன்னொரு இதுக்கு போறா, இன்னொரு இதுக்கு போறா. அப்படியே மாத்தி மாத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கா போயிட்டு இருக்கா. சோ அததான் இவர் சொல்றாரு, பொறுமையா கூட பாக்குறதுக்கு இல்ல, அப்படியே கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள இவ போயிட்டு வந்துடுறா அப்படிங்கறத இவர் வந்து சொல்றாரு. அதாவது அபி அப்படிங்கிற நேம்ல அந்த பொண்ணு வந்து அங்க இருக்கிறா. சோ அப்போ வந்து அந்த வீடெல்லாம் சொல்றாங்க. அங்க வந்து ஒரு மனுஷன் இருக்கிறாரு, ஜேம்ஸ் மன்சூன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவர் கூட இந்த பொண்ணு இருக்கிறா. ஆனா அவர் என்னை நல்லா ட்ரீட் பண்றாரு அப்படின்னு தான் சொல்றா. எங்கேயும் வந்து சர்வன்ட் மேடா தான் இருக்கிறா. சோ அப்ப இருக்கும்போது என்ன செய்யறலாம் பாருங்க, பட்டர் ப்ரிப்பேர் பண்றது, அதாவது அந்த பட்டர் ப்ரிப்பேர் பண்றது, அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த அவளுக்கு வந்து அதுல தெரியுதாப்பா. இப்போ நீங்க அந்த பிறவியை ரீகால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேத்தரினுக்கு வந்து என்ன தெரியும் தெரியுமா, அந்த நாலேஜ் எல்லாம் இங்க வந்துரும் அவளுக்கு. நீங்க ஏன்னா அங்க போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வரா பாத்தீங்களா, அப்போ வந்து அவ நிறைய அங்க வேலை அப்ப செய்யறாளாம். அப்ப இன்னொன்னு என்ன பண்றாங்களா, அங்க ஆப்பிள் மரம் எல்லாம் நிறைய இருக்கு, இவர் ஆப்பிள் பறிச்சிட்டு இருக்கா. அப்ப என் கண்ணெல்லாம் கரிக்குது அப்படின்றா. என்ன அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னா, பெரிய பெரிய இந்த பீப்பாய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் என்ன பண்றாங்களாம், தார் ஊத்தி சூடு பண்ணி அந்த பிளாக் ஆக்குறாங்களாம். பிளாக் ஆக்கிட்டு தண்ணி ஊத்தும் போது ரொம்ப என்ன செய்யாது, அது வந்து தண்ணி ரொம்ப வேஸ்டா போகாதுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் நிறைய பண்றாங்க. அப்ப இவ வந்து நிறைய தொழில் கத்துட்டு இருக்கா பாருங்க. ஒவ்வொரு பிறவிலும் எவ்வளவு கத்துட்டு இருக்கா பாருங்க. ஒரு பிறவில நம்ம பார்த்தோம், அந்த பாடிஸ் இறந்து போனவங்களுடைய பாடி பதப்படுத்துற தொழில அந்த பொண்ணு இருந்திருப்பா. சோ அந்த மாதிரி நிறைய 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 என்ன செஞ்சுட்டு இருக்கா, அந்த மாதிரி அந்த தொழில கத்துட்டு இருக்கா. இதுல அவ்வளவு கத்துட்டு இருக்கா. அது இவர் சொல்றாரு, ஏன்னா எல்லாமே நானே கத்துக்கிட்டேன். அது அவர்கிட்ட பேசி பேசி அவர் டீட்டெயிலா சொல்றான். இப்படி இதை இப்படி தயாரிக்கணும், இது இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், அவர் டீட்டெயிலா சொல்லும்போது இவருக்கே அது எல்லாமே புரிஞ்சிச்சு அந்த வேலைகள்லாம். ஆனா இவருக்கு இப்ப மைண்ட் செட்டிங் என்ன ஆச்சு, எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நீ வந்து என்ன பண்ணி இறந்ததுக்கு அப்புறமா மேலோகத்துக்கு போய் அந்த விஸ்டம் எனக்கு வேணும் அப்படின்னு இவருக்கு தோணுது. அதனால இன்னும் ஃபாஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. இங்க அவளோட இறப்பை நோக்கி என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அப்போ ஒரு 60 இயர்ஸ்ல வந்து அந்த அந்த பொண்ணு வந்து என்ன செய்யறா, இறக்குற நேரத்துக்கு வரா. சோ அவங்க பெயின் இருக்கு, தூங்கு பண்றா. அவளுடைய அப்போ வந்து பாருங்களேன் இன்னும் டீடைல்ட் ஆகுது. நம்ம முதல்ல எல்லாம் ஷார்ட்டா பார்த்துட்டு இருப்போம். இப்ப நாங்க நான் மிதக்கிறேன்னு சொல்லுவோம். இதுல வந்து என்ன பண்றா அப்படின்னா ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அப்படி மிதக்கிறாளாம். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஒளி வந்து நம்ம அந்த பொண்ணு அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. அந்த மாதிரி இழுக்கும் போது அந்த ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அந்த இதுக்குள்ள போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், சூடா ஒரு இடத்துக்கு வராங்க. என்ன தெரியுமா மாஸ்டர், சூடா ஒரு இடத்துல வெது வெதுப்பா இடத்துக்கு வராங்க. என்னன்னா திருப்பி ரீபர்த்துக்கு வருது பாருங்க இந்த பொண்ணு. அடுத்து ரீபர்த் அழகா சொல்றாங்க. அந்த குழந்தை பிறக்கிறத ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த அம்மா அந்த பழைய காலத்துல அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் கூட கல்லு கட்டலாம். ஹாஸ்பிட்டல்ங்கிறத விட ஒரு சின்ன சின்ன கல்கட்டத்துல சின்ன சின்ன குட்டி குட்டியா ரூமா இருக்காம். அதுல அந்த அம்மாவுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து பிறக்கிறா. பிறக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க யாரு, சேம் மதர். இப்ப இருக்கிற சேம் மதர் தான் அந்த அந்த பொண்ணோட அந்த பிறவிலையும் அம்மாவும் வராங்க அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து பதிவு பண்றா. பாருங்க எவ்வளவு அழகா அதுல வந்து அந்த ஒரு நம்ம பிறவியில வந்து நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம போறோம், திருப்பி என்ன செய்யறோம், பிறக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல கேத்ரின் வந்து சொல்றா. சொல்லும்போது இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கடுத்து இவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. இன்னொரு இதுல கூட வந்து அடுத்து அடுத்து கூட இந்த மாதிரி அதுலதான் எதுல சிக்காகுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு கொள்ளை நோய் மாதிரி ஏதோ இது வந்து அதுல வந்து மொத்தமா என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க. அப்போ வந்து அப்பவும் ஒரு இலக்கு ஏஜ்ல இறந்து போனதுனால அவளுக்கு பெயின் இல்லை. அப்போ சொல்றா, அப்ப மேல மிதக்குறா. அப்ப மேல மிதக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா,
அங்க வந்து என்ன ஆகுது, அந்த ஒளி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உள்ள இழுக்கிற ஒளி அப்படியே பெருசு பெருசா ஆயிட்டே இருக்கு. அந்த ஒளி வந்து வெளிச்சம் பெருசாயி ஆயி 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 அப்படியே அழகா ஒளியாவே என்ன செய்யறாங்களாம், மாறுறாங்களாம். அப்ப எங்க போயிட்டு இருக்கா? அடுத்த ஒரு உலகத்துக்கு, ஒளி நிறைந்த ஒரு உலகத்துக்கு அவ போயிட்டு இருக்கா. அந்த ஆன்மா போயிடுச்சு. சோ அங்க உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, அங்க உள்ள ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. தே டெல் மீ தேர் ஆர் மெனி காட்ஸ் ஃபார் காட் இஸ் இன் ஈச் ஆஃப் அஸ் தான் சொல்றாங்க. மெனி காட் இருக்காங்க. ஆனா யாருக்குள்ள இருக்காங்க அந்த காடு? எல்லாருமே உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அப்ப இவருக்கு கேட்டோன்னா அப்படி மூச்சே நின்று போகுது. யாருடா ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி பேசினதுன்னு இவருக்கு ஈஸியா ரீகால் பண்ண முடிஞ்சிச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி இதே வாய்ஸ் தான் அவர் கேட்டிருக்காரு. அப்படி ஒரு மாதிரி ரொம்ப இந்த ஹஸ்கி குரல்ல ஒரு மாதிரி பேசுவாரா அந்த வாய்ஸ் இருக்குமா. அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிருக்காங்க. ஹஸ்கி அண்ட் லவுட் அப்படின்னு சொல்றாரு அந்த வாய்ஸ். அப்போ வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படி மூச்சே இல்லாம அப்படியே கவனிக்கிறாரு. அப்படியே அவளுக்கு வந்து அப்படியே ரொம்ப எப்படி சொல்றது, அப்ப இன்னொருத்தர் தொடர்றாரு. என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த பொண்ணு? இப்ப யார பத்தி பேசுறாங்க தெரியுமா? இப்ப நம்மளுடைய இவர் இருக்கார் பிரைன் வைஸோட ஃபேமிலி பத்தி பேசுறாங்க பாருங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, உன்னோட அப்பா பேரு வந்து அவ்ரம் தானே? அவ்ரம் அவங்க அப்பா பேரு. அது வந்து அவ்ரம். உனக்கு வந்து ஒரு பையன் பிறந்தான் ஆதம் சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு 23 நாள் தான் வாழ்ந்தான். அந்த பையன் இறந்துட்டான். அப்போ வந்து இது அவங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. உன் அப்பாவும் இங்கதான் இருக்கான். அந்த குட்டி பையனும் அங்கதான் இருக்கான். அந்த குட்டி பையன் எதுக்காண்டி உனக்கு பிறந்தாங்க தெரியுமா? நீ வந்து சயின்ஸ் சயின்ஸ் நான் அதை தாண்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உனக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் அந்த பையன் பிறந்தான். அது மட்டும் இல்ல, அவன் பிறந்து இறந்ததுனால உனக்கும் ஒய்ஃபுக்கும் அந்த கர்மாக்கள் நிறைய என்ன செஞ்சுச்சு, கழிஞ்சு போச்சு. சோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கும் தான் அந்த பையன் உனக்கு பிறந்தான் அப்படிங்கறத இந்த பொண்ணு அப்படியே அந்த அந்த ஸ்பிரிட் மாஸ்டரோட வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கா. அதாவது ஹஸ்கி அண்ட் லவுட் வாய்ஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கா. இவருக்கு ஐயோ ரொம்ப அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா இவளுக்கு வந்து நம்மளுடைய கேத்ரீனுக்கு வந்து இவரோட ஃபேமிலி பத்தி எதுவுமே தெரியாது. அவர் சொன்னதும் கிடையாது, அவர் கேட்டதும் கிடையாது. இதுக்கிடையில வந்து அண்ணும் சொல்றா, உன்னோட பொண்ணுக்கு வந்து உன் அப்பா பேரு தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றா. அப்ப எல்லாமே கரெக்ட் தான். அப்ப இவளுக்கு வந்து இவருக்கு அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே உட்கார்ந்துடுறாரு. என்னடா என்ன ரியாக்ட் பண்ணன்னு கூட இவருக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே உண்மை. அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்போ கண்டிப்பா அந்த இதுல இருந்துதான் பேசுறா அப்படிங்கிறது இவருக்கு வந்து ஒத்துக்க முடிஞ்சிச்சு. அப்பவும் வந்து ஓரளவுக்கு அவரால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அந்த மாயைக்குள்ள ஒண்ணு இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் 4 சுவருக்குள்ள போட்டுட்டு இத நான் எனக்கு வந்து இந்த ஒரு பிறவிதான் இருக்கு, இன்னும் என்னால நம்ப முடியலன்னு சொல்லி சொல்லி பண்ணிட்டே இருக்கிறாரு. அதை விட்டு இப்ப வெளியில வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவன் நிறைய ப்ரூஃப் கொடுக்குறா. மேல உங்க அப்பா எல்லாமே இங்கதான் இருக்காங்க. டீட்டெயில் எல்லா டீட்டெயிலும் சொல்றான். எப்போ பிறந்தான், என்ன ஆச்சு அப்படிங்கிறது. அந்த பையனுக்கு என்ன தெரியுமா இருந்துச்சா, ஹார்ட் வந்து தலைகீழ இருக்க மாதிரி இருந்துச்சான். நம்மளுக்கு இல்லாத மாதிரி ஷைஸே வேற மாதிரி இருந்துச்சான். சோ அதனால அந்த பையனால மூச்சு கூட விட முடியாது. லங்ஸ்க்கு அந்த இதுதானே உங்களுக்கு அனுப்போம், சுத்தப்படுத்தின ரத்தம் இங்க வரும். சோ அப்ப அந்த பையனால அந்த சுவாசிக்க கூட முடியாம தான் அந்த ஒரு அதாவது கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த அந்த டிசீஸ் வருமா. இவரோட ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்தா பாத்தீங்களா, அவரோட அந்த பையனுக்கு. சோ அந்த பையன் இறந்தது எல்லாமே. சோ நம்ம இதை நான் கேட்கும்போது நம்மளுக்கு அபிமன்யு கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அபிமன்யுவோட டெத்தை வந்து நினைச்சு அழாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க மகாபாரதத்துலனால. எத்தனை வாட்டி அந்த இது பார்த்தாலும் உட்காந்து அழுவோம் நாங்களாம் அந்த டைம்ல. அப்படி எல்லாருமே ஏன்னா அப்படி ஒரு கஷ்டப்பட்டு வந்து எல்லாரும் அவரை கஷ்டப்படுத்தி சுத்தி ஒரு சின்ன பையன் நின்று எல்லாரும் சுத்தி நின்று ஆளுக்காள் என்ன செய்வாங்க, அவனை காயப்படுத்தி கொல்லுவாங்க. அப்ப நம்ம நார்மலா நம்ம எப்படி இருப்போம்? சோ இப்படி ஒரு பையனை கொல்றாங்களே, இது எல்லாருமே நீங்க இப்ப நினைச்சாலும் அபிமன்யுக்கு வந்து நம்ம நினைப்போம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் இறப்பான். ஆனா அதான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து சந்திரகுலத்துல இருந்து பிறந்த பையன். அவன் சந்திரகுலத்துனா மேல தேவன் இருக்காங்கல்ல சந்திரன் சொல்லிட்டு அவரோட பையன் தான். அந்த இதுல வந்த பையன். கரெக்டா ஒரு 16 டேஸ் தான் மேல இருந்து நான் கீழே வந்து இந்த நம்மள வந்து ஒரு அந்த மகாபாரதத்துல அடுத்த எடுத்துட்டு போறதுக்காக. ஏன்னா சந்திரகுல வம்சம் இவன் மூலமா ஒரு குழந்தை பிறந்து அது வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் பர்பஸ்க்காக தான் வந்து ஒரு ஷார்ட் பர்பஸ்க்காக தான் வராங்க. அவங்க அம்மா அனுப்ப கூட மாட்டாங்க. யார் போய் கேக்குறாங்க அப்படின்னா, இது தீனாமரியம் புக்ல இருக்கு. இது வந்து ருக்மிணி தி டர்னிங் ஆஃப் த டைம் படிக்கும் போதுதான் எனக்கு தெரியும். சோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க 2 பேரும் போய் கேக்குறாங்க. அவன் வந்து அபிமன்யுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் வரணும், இவன் மூலமா தான் அடுத்த சந்ததி வந்து நம்ம இதுல வந்து அடுத்தடுத்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு 16 நாள் வேணா என் பையனை நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீங்க போர்ல இறந்துரும் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஆனா எந்த கஷ்டமும் என் பையன் படக்கூடாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அப்ப சொல்றாரு. இவங்க 2 பேரும் சொல்றாங்க, அவனுக்கு வர கஷ்டத்தை அப்படியே அந்த வலியை நாங்க 2 பேரும் வாங்கிக்கிறோம். எஸ்பெஷலி ருக்மிணிமா வாங்கிக்கிறாங்க. சோ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிதான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வராங்க.
பாருங்க, ஜஸ்ட் ஒரு பர்பஸ்க்காக தான் அவர் வராரே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி ஐயோ நம்ம இறந்துட்டானே அபிமன்யு அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையில அந்த நீங்க எந்த மாதிரி டிராமா பார்த்தாலும் சரி, மூவி பார்த்தாலும் சரி, அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவனுக்கு. ஆனா அதுக்கு எதுவுமே ஒண்ணுமே கிடையாது, வெறும் மாயை. அவனுக்கு அந்த பெயின் கூட அவனுக்கு வராது. பெயினை கூட யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ருக்மிணிமாவும் கிருஷ்ணாவும் தான் வாங்கிக்கிறாங்க. சோ அப்ப வந்து ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் காரண காரியம் இல்லாம கிடையாது. அதே மாதிரிதான் இந்த பையனும் இவரை வந்து சரி பண்ணணும். இவர் ஒரு மாயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த பையன் வந்து இவருக்கு வந்து பிறக்கிறான். சோ அவங்களுக்கு ஒரு வலியை கொடுத்தா கூட ஒரு கற்றலுக்காக தான் அந்த பையன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், பிறக்கிறான் அப்படிங்கறத அந்த பொண்ணு வந்து என்ன செய்யறா, பதிவு பண்றா. நம்மளுடைய கேத்ரின் வந்து பதிவு பண்றா. ஏன்னா ஒரு மெடிசின்ஸ் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா அந்த பிரபஞ்சத்துலங்கிறதுக்கு, பிரபஞ்ச அறிவுக்கு என்ன கிடையாது, லிமிட்டே கிடையாது. நீ லிமிட் இருக்கக்கூடிய இந்த மெடிசனை கட்டிட்டு நீ அழுகுற, இதுல எல்லாம் பண்ணிடலாம், நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற, அப்படி கிடையாது அப்படிங்கறத தான் அவ வந்து ப்ரூவ் பண்ண அந்த பையன் பிறந்திருக்கான். பாருங்க, ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன். நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடக்குது. ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம கத்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு விதம்னா உங்களுக்கு ஒரு விதம். ஆனா கற்றல் இருந்துகிட்டே இருக்கு. அத கற்றலை மட்டும் பாருங்க. ஒரு டிராமாவா பிளே பண்ணதான் நம்ம வந்திருக்கோங்கிறத பார்த்துட்டு பெயினை என்ன செஞ்சுக்காதீங்க. அதாவது சொல்லுவாங்க, அதாவது ஆஹ் எப்படி சொல்ல, நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள், சவால்கள், பிரச்சனைகள்லாம் வராம இருக்கவே செய்யாது லைஃப்ல. ஆனா அத நீங்க மனசுல ஒரு துன்பமா, காயமா எடுத்துக்கிறது எடுத்துக்காதது யார் கையில இருக்கு மாஸ்டர்ஸ்? உங்க கையில தான் இருக்குது. நம்ம வந்து வெளியில எவ்வளவுதான் ஹாப்பியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்க மனசுல வந்து அந்த ஹாப்பியை அக்செப்ட் பண்ண முடியலன்னா வெளியில எவ்வளவுதான் இருந்தாலும், பட்டாசு வெடிச்சு வெளியில கொண்டாடிட்டு இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சுட்டே தான் இருப்பீங்க, ஒரு மாதிரி கவலையில தான் இருந்துட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மனசைதான் திறந்து வைக்கணும். அதுதான் இதுல சொல்றாங்க. நீ மனசு திறந்து வச்சாதான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். அப்படிதானே? சோ எதுவுமே இல்லாம நான் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? லைஃப் லாங்க நம்ம கஷ்டம் தான் பட முடியும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ வந்து இப்ப இவர் வந்து இந்த பொண்ணு சொல்லி முடிச்சிடுறா. அப்ப இவர் ரீகால் பண்றாரு, எல்லாத்தையும் ரீகால் பண்றாரு. இவர் வந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையன் பிறக்கிறான், ஆதம் பிறக்கிறான். அப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்து வந்து ஒரு 10 நாள்ல ரொம்ப சிவியரா கஷ்டப்படுறான். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. இவர் எவ்வளவு பெரிய டாக்டர் இவரு. சோ பையனுக்கு எப்படியா சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு சர்ஜரி எல்லாம் பண்றாங்க. பட் பையன் இறந்துடுறான். சோ அப்போ வந்து இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கோவம் வரும்ல, நான் எவ்வளவு படிச்சு என் பிள்ளை என்னால காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மெடிசின் வந்து நான் டாக்டர் அப்படி வேண்டாம் சொல்லிட்டு எங்க வந்துடுறாரு அப்படின்னா மனநல மருத்துவத்துக்கு, அதுக்கப்புறம் அதை படிச்சு அதுக்கு வந்துடுறாரு. அதை விட்டுட்டு அந்த நார்மலா ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு இருந்தாருல்ல, சோ அதை பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு மனநல மருத்துவமா படிச்சுட்டு இங்க வந்துட்டாரு. சோ ஒரு ஒரு விரக்தி தான் அவரை கொண்டு வந்து இப்படி வந்து அடுத்த ஸ்டெப் பாருங்க. அது கூட நல்ல விஷயமா போச்சு இல்ல. இவர் வந்து மனநலம் படிச்சு மனநல டாக்டர் இருக்க போய் தானே இப்ப நிறைய விஷயத்த அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப அங்க கூட அந்த பையன் காரண காரியமா என்ன செய்யறான், இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிறான், ஜோர்டன் சொல்லிட்டு 1 இயர்ல பிறக்கிறான். அப்புறம் இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிடுறாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அவர் அடுத்த ஒரு 4-5 வருஷத்துல அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் வரும். சோ அதையும் இந்த பொண்ணு இண்டிகேட் பண்ணுவா, அவங்க அப்பாவோட இறப்பும் அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டதான் இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவருக்கும் வந்து என்ன செய்ய முடியாது, அவங்கள சரி பண்ண முடியாம அவரு என்ன செஞ்சிடறாரு, இறந்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒரு 1 இயர்ல ஒரு 1 இயர்ல அதுக்கு முன்னாடியே பிறக்கிறா. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா பேரை வைக்கிறாங்க. அது வந்து அந்த அந்த டைம்ல அவங்க பார்த்திருப்பீங்களா, மத ஓரியன்டா ஒரு பேரும் கூப்பிடுறதுக்கு ஒரு பேரும் வைப்பாங்க. நம்மளுக்கு கூட ஜாதக பேர்லாம் வைப்பாங்க தெரியுமா? இப்பதான் அப்படி இல்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பேரு, பாட்டி பேரு எல்லாம் என்ன செய்வாங்க, வச்சுட்டு கூப்பிட மாட்டாங்க. ஆனா கூப்பிடுறதுக்கு வேற பேர் இருக்கும், ஜாதக பேர் வேற, இந்த பேர் வேற. இப்ப அப்படி இல்ல, அப்ப அப்படி உண்டு. சோ அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அவரு வந்து பேரு வேற பேர். அந்த பேரை வந்து யாருக்குமே அவ்வளவா என்ன செய்யாது, தெரியாது. இந்த பொண்ணு அந்த பேரை கூட ரொம்ப அழகா என்ன செய்யறா, சொல்றா. அப்ப இவருக்கு எல்லாமே உடப்பட்டு போச்சு. சோ அந்த சுவரெல்லாம் இதை சுத்தி கெட்டின சுவரை வந்து என்ன செஞ்சிச்சு, உடைஞ்சு போச்சு. இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறத இவரு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவ வந்து நிறைய அதுக்கடுத்து கூட இவ வந்து ஒரு நிறைய விஷயத்த வந்து சொல்றா. ஒரு என்ன, அதாவது இன்னும் சொல்றா, நான் வந்து ஒரு 86 டைம் நான் பிறந்திருக்கேனா, பிசிக்கல் பாடி எடுத்திருக்கேனா, இந்த மாஸ்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஒரே ஷாக். அப்பா எப்பவே 86 பிறவியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்மளாம் இப்ப எத்தனை பிறவி பிறந்திருப்போம் பார்த்துக்கோங்க. சோ அதனால இது வந்து ஒரு நத்திங், ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சீரியஸா எடுத்தாம, இது வந்து ஒரு பெரிய சீரியஸான மேட்டர் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கதான். மறுபடியும் சொல்றேன், எதையுமே பிடிச்சு தொங்கா போடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்துட்டு மனசை வந்து அப்படியே
லைட்டா வச்சீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஹாப்பியா வாழ்வீங்க. ஓப்பன் மைண்டடா இருங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த மதம் ஜாதிக்குள்ள மூழ்கி முத்தெடுத்துறாதீங்க. அததான் மெயினா சொல்றாங்க. எதுவுமே ஒரு குறுகிய மனப்பான்மையில இருக்க வேண்டாம். ஒரு நல்லா வந்து ஒரு நல்ல ஓப்பன் மைண்டடா இருக்கும்போது லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்த லைஃப் இருந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த லைஃப்லயே நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து அமுக்கி கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு மேல கான்சன்ட்ரேட் பண்ணா கூட போதும். அவங்க அமைதியாவே இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம். சோ அததான் இங்க ரொம்ப பணம் பணம் 4 வீடு 5 வீடு கார் 5 கார்னு நம்ம என்ன செய்ய வேண்டாம், சேர்த்துக்கன வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து என்ன செய்யறாங்க, இங்க இண்டிகேட் பண்றாங்க. இப்ப இவருக்கு இதெல்லாம் புரிதல் வருது. எனக்கு நான் வந்து எவ்வளோ இதா இருந்தேன், மரணத்தை பத்தி இவருக்கே ரொம்ப பயம் இருந்துச்சு ஆத்தருக்கு. சோ அதெல்லாம் விட்டு வெளியில வர்றாரு. அதுக்கப்புறம் நிறைய புரிதல் வருது அவருக்கு வந்து. சோ வாழ்க்கைனா இவ்வளவுதான், ஜஸ்ட் இதுதான். இதுக்கப்புறமா நிறைய நம்ம வாழ்க்கை வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அந்த ஆன்மா வந்து அந்த கான்சியஸ்னஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, விழிப்புணர்வு. நம்மளுடைய பாடி தான் இங்க விழுத தவிர விழிப்புணர்வு மேல என்ன செஞ்சிருது, போயிருது. இது கூட நம்மளுடைய அந்த அப்பல மேல போகுத இடத்துல என்ன இருக்கு, விழிப்புணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த விழிப்புணர்வுக்கு என்ன கிடையாது, டெப்தே கிடையாது. நம்மள ஏற்கனவே சொல்லிட்டேன், ECW தான். நம்ம விழிப்புணர்வு தான், அறிவால் ஆனவங்க, விழிப்புணர்வால் ஆனவங்க தான். சோ அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இவர் சொல்றாங்க. அப்புறம் வந்து இவன் அப்பதான் இவர் ஓஹோ காடுக்கு வந்து பாருங்க, ஒரு நம்ம அந்த அந்த கடவுள் தன்மையை அடையிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆஸ்ட்ரல் மாஸ்டர் சொல்லிட்டே இருப்போம்ல, நம்மளை சுத்தி இப்ப நம்ம கூட ரொம்ப அழகான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நம்மளை சுத்தி கூட ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இருக்கலாம். சோ அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. இங்க இருக்காங்க, இந்த பிசிக்கல் இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்க சொல்றத நம்ம தான் காது கொடுத்து கேட்க ரெடி இல்லை. நான் தான் சொன்னேன்ல, நம்ம காது கண்ணை மூடி நல்லா மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்கு எதுவுமே தெரியறது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தோட பற்றுதெல்லாம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த சென்னை தான் நம்மளுக்கு ஏதோ பெர்மனன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்படி இல்லை அப்படின்னு எப்ப நம்ம ஃபீல் பண்றோமோ அப்பதான் உங்களுக்கு வந்து மேல சொல்றதெல்லாம் காதுக்குள்ள வந்து என்ன செய்யும், கேட்கும். உள்ளுணர்வு வேலை செய்யும். அது வரைக்கும் என்ன செய்யாது, உள்ளுணர்வு வந்து வேலை செய்யாது. மனம் வந்து வேலை செய்யறது நிற்பாட்டினா தான் உள்ளுணர்வு வேலை செய்யறது நம்மளுக்கு தெரியும். சோ அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இதுல சொல்றாங்க. சோ காடை நோக்கி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சோடனே மறுபடியும் இவர் உட்காந்து சும்மா கிடையாது இந்த மனுஷன். மறுபடியும் உட்காந்து நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பாக்குறாரு. நிறைய பார்த்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபைனலா ஓகே டன். அப்போ வந்து இவருக்கு வந்து இதுக்கு அப்புறம் தான், இந்த சாப்டருக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு புதிய பாதையை நோக்கி நம்மளுடைய ஆத்தர் வந்து பயணம் பண்ண போறாரு. இவ்வளவு நாள் போட்டு குழப்பிட்டே தான் இருந்தாரு, இப்படி இப்படி அப்படி அப்படின்னு நிறைய புக்கை பார்த்து நிறைய செஞ்சு. பட் இப்ப நிறைய அனலைஸ் பண்ணும்போது இன்னொன்னு ஒரு இதை விட்டுட்டேன். இந்த பொண்ணோட இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய வந்து இவளுக்கு வந்து இந்த மேலோகத்துல இருந்து அந்த நாலேஜ் எல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவளோட ESP பவர் வந்து அதிகமாகிருது. அப்ப இவங்க அப்பா, இந்த பிறவில இருக்கிற அப்பா இருக்காரு பாருங்க, அவர் வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. அப்ப இவ என்ன பண்றா, ஒரு குதிரை பந்தயத்துக்கு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு இதுலயும் பந்தயத்திலயும் எந்த குதிரை ஜெயிக்கும் கரெக்டா இந்த பொண்ணு சொல்லிடுறான். பார்த்தா அவன் சொல்ற குதிரை தான் என்ன செய்யுது, ஜெயிக்குது. அப்போ அந்த கிடைக்கிற அவ்வளவு பணம் கிடைக்குது அவளுக்கு. ஏன்னா எல்லா இதுலயும் சக்சஸ் ஆகுறா. ஏன்னா அந்த அளவுக்கு இவளுக்கு தெரியுது. அப்போ அவங்க அப்பாவுக்கு அப்பதான் அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல ஆத்தருக்குமே ரொம்ப இதா இருக்கு. ஓகே, சோ அப்ப இவளுக்கு எவ்வளவு நாலேஜ் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பணத்தை வந்து இவ என்ன செய்யறாங்க, அந்த ESP பவர் மூலமா கிடைக்கிற பணத்தை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஏழைகளுக்கே தூக்கி என்ன செஞ்சிடறா, கொடுத்துட்டு இவ வீட்டுக்கு வந்துடுறா. சோ இந்த மாதிரி பவரும் அவளுக்கு வந்து என்ன செய்யுது, கிடைக்க ஆரம்பிக்குது. சோ இது எல்லாமே பாசிபிள் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். நம்மளை தாண்டி எவ்வளவு உலகங்கள் இருக்கு, நம்மள்ட்ட இத்தனை பாடிஸ் இருக்கு. நம்ம வந்து விழிப்புணர்வு தான், இந்த பாடி மட்டுமே கிடையாது அப்படிங்கறத நம்ம வந்து உள்ளபூர்வமா மனப்பூர்வமா உள்ளுக்குள்ள போடணும். டெய்லி டெய்லி நம்ம அந்த லெசனை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் மாஸ்டர்ஸ். அப்ப மட்டும்தான் நம்மளால எல்லாத்தையும் ஆன்மாவா பார்க்கணும். முதல்ல நம்மள ஆன்மாவா பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்க எல்லாத்தையும் நம்ம ஆன்மாக்களா பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட லைஃப் கண்டிப்பா டேர்னிங் பாயிண்ட். நீங்க இந்த மாதிரி சோகத்துல எல்லாம் மூழ்கவே மாட்டீங்க. எந்த சோகமும் உங்களை வந்து என்ன செய்யாத ஒண்ணு பண்ணாது. ஒரு இதை மட்டும் வச்சுக்கோங்க, என் சந்தோஷத்தை என்ன தவிர மத்த யாராலையும் இந்த சந்தோஷத்தை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு இதை வச்சுக்கோங்க. கண்டிப்பா யாராலையும் எவராலையும் உங்களை ஹர்ட் பண்ணவும் முடியாது, உங்க சந்தோஷத்தை குறைக்கவும் முடியாது. சோ அப்போ நீங்க உங்க சந்தோஷம் உங்க கையில தான்.
ஸோ நம்ம அதுதான் சொல்றேன், இது வந்து ஒரு ப்ளே பண்ண தான் வந்திருக்கோம், எல்லாமே ஒரு மாயை தான் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டு வந்து டெய்லி டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப்ல கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த புக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு இந்த ஒரு சாப்டர் நான் முடிச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டா அவங்க வந்து எத்தனை பிறவில ரீகால் பண்ணாங்கிறத விட இதுல என்ன மேட்ரு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது தான் இந்த இடத்துல. அப்போ அந்த ஆத்தருக்கு வந்து இவ்வளோ ஒரு ஒரு எப்படி பாருங்களேன், அதாவது என்ன சொல்றேன்னா நமக்கு அப்ப எவ்வளவு தேவைப்படும் பாருங்க. இப்ப அவர் வந்து எவ்வளவுதான் பெரிய படிப்பாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும், பதவியில இருந்து எத்தனையோ பேர் சரி பண்ணினாலும் அவர் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில தான் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க பிறந்த மதம் அப்படி, வளர்ந்த விதம் அப்படி. சோ நம்மளும் அதே மாதிரிதான் நம்மளை சுத்தி ஒரு கட்டுப்பாடை விதி அமைச்சுக்கிறோம். நம்ம வந்து சொல்லுவாங்க நமக்கு இவங்க ஓஷோ சொல்லுவாங்க, ஒரு கவசம் சொல்லுவாங்க, குருடனுக்கு ஒரு கவசம் போட்ட மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு கவசத்தை அணிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கே தெரியும் நம்ம பண்றது தப்பு தான், நம்மள்ட்ட இருக்கிறது நம்ம மூட நம்பிக்கையில தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்றோம், அதை ஒரு பாதுகாப்பா நம்மளுக்கு வச்சுக்கிட்டு அதே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அததான் சொல்றாங்க, இப்ப இவருக்கே இவ்வளவு தேவைப்படுது. இவ்வளவு ஒரு ஒரு லேடி வந்து அந்த லேடி வந்து அவ வந்து இந்த மாதிரி இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த எல்லா உலகத்தையும் இவருக்கு காமிச்சு அதை திருப்பி இவர் உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவரால புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க, அதுவும் அவங்க பையனா அவங்க அப்பாவெல்லாம் சொன்ன பிறகுதான் அவரால் ஒத்துக்கவே முடிஞ்சு இப்பதான் அந்த சுவரை உடைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, வெளியில வர்றாரு. சோ அப்ப நமக்கும் அந்த மாதிரி தேவைப்படுது. நீங்க நிறைய புக்கு படிக்கணும், நிறைய சத்சங்கத்துக்கு வரணும், நிறைய தியானம் பண்ணணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய சுவரும் வந்து என்ன செய்யும், உடையும். உடைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம வந்து மூச்சு முட்டை வந்து சோறுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். அது நிறைய நிறைய நீங்க வந்து நிறைய எத்தனையோ மாஸ்டர்ஸோட இது இருக்கு, எத்தனையோ புக்ஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு படிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு ஒரு சூழலை உருவாக்கி நீங்க என்ன செய்வீங்க, ஃப்ரீ ஆவீங்க மாஸ்டர்ஸ். ஓகேயா? எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ்.